ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூன் 28 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மீனா வந்து முத்து கிட்ட வந்து சொல்றாங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு சீதா மனசுல இருக்குது என்னன்னே தெரியலனோடனே இப்போ முத்து நேரா சீதா வேலை பாக்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சீதாவை கூப்பிட்டு கேக்குறாரு, உனக்கு வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ள வேணுமா இல்ல சும்மா ஐடி அந்த மாதிரி வேணுமானோடனே கவர்மெண்ட் வேலைங்கிறாங்க. அவங்க அருணை மனசுல வச்சுட்டு அவர் கேட்கிற கேள்விக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்றாங்க. இப்ப மாதிரி நான் உனக்கு எப்படி ஒரு சூப்பரான மாப்பிள்ள பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்து அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணி போய் ஸ்ருதியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு 2 லட்சம் ரூபாய் கொஞ்சம் கடனா தர முடியுமா, ஒரு மாசத்துல நான் தந்துருவேன், கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப ஸ்ருதியோட அம்மா வந்து ரோஹிணிய ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கும்போது, பாத்தியா இவங்கன்னா அப்படிதான் காசு கொடுக்காதன்னு சொல்றாரு. அப்புறமா நம்ம மகளையும் மருமகனையும் இங்க கூட்டிட்டு வர இவ்வளவு வச்சுதான் இந்த நினைச்சு செய்ய முடியும், அதனால இவளுக்கு ஆசை கொடுப்போம், அப்புறம் தான் நம்ம சொல்றத அவ செய்வா அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பிளான போட்டு ரோஹிணிக்கு வந்து காசு தரோம்னு சொல்லிடுறாங்க. இப்ப ரோஹிணி ரொம்ப ஹாப்பியா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு வந்துடுறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து மீனா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நான் போய் சீதாவை போய் பார்த்துட்டேன், சீதா இந்த மாதிரி சொன்னா அப்படின்னு. இப்ப மீனா என்ன சொன்னாங்கன்னா, அவ சொன்னதை வச்சே தெரியலையா அவ யார மனசுல வச்சு சொல்லியிருக்கான்னு, அவ அருணை தான் மனசுல வச்சு சொல்லியிருக்கானோடனே இப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, அதே போய் அவதான் அன்னைக்கு வேணா சொல்லிட்டார்ல, வா நம்ம போய் அவகிட்டே நேரடியா கேட்கலாம்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டிட்டு வர்றாரு. இங்க கூட்டிட்டு வந்து சீதா கிட்ட கேட்கும்போது, சீதா ஆமா நான் அருணை மனசுல வச்சுதான் சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா அடிக்கிறாங்க. அப்போனே முத்து வந்து இல்ல நீ அடிக்கணும் வேணாம் சொல்லிட்டு அப்படியே சோகமா அங்க இருந்து வெளியில வந்துடுறாரு. இப்ப அவங்க அம்மா பாருட்டி மாப்பிள்ள எப்படி மனசுடைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நான் நெக்ஸ்ட் வீக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்து வந்து ஏதோ ஒரு வீட்டுல வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வராரு. அங்க பொண்ணு மாப்பிள்ளை அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அவருக்கு அவங்க 2 பேரையும் பார்த்தா அருணும் சீதாவும் மாதிரியா இருக்குது. இப்ப கார்ல வரும்போது யோசிச்சு பாக்குறாரு, நம்ம தான் தப்பு பண்றோமோ, நம்மளோட இதுக்காண்டி அந்த இந்த மாதிரி வேணாம் வேணாம்னு சொல்றோமோன்னு சொல்லிட்டு நேரா இங்க வந்து மீனாவோட வீட்டுக்கு வர்றாரு. அங்க அவங்க அம்மா தம்பி சீதா 3 பேர் இருக்கிறாங்க. சீதா கிட்ட வந்து நீ கேட்ட மாதிரி ஒரே பையன் கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ள நான் பார்த்துட்டு நாளைக்கு வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க மாப்பிள்ள அப்படின்னு வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போனே முத்து என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி வர சொல்ல முடியும், சீதா தான் வர சொல்ல முடியும், அருண் வீட்டுல இருந்து வர சொல்ல அப்படின்னு. இப்ப சீதாக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிருது. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.